ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா நீடில் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம சாட்டின் ரிப்பன் வச்சு ஒரு லீஃப் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ரெண்டாக மடித்து அந்த கிராஸாக நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஷார்ப்பாக வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். அடுத்தது அந்த கட் பண்ணினதில் நம்ம லைட்டர் வச்சு ஹீட் பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட லைட்டர் இல்லைன்னா நீங்கள் மெழுகுவர்த்தி கூட யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப கிட்ட காமிச்சிடாதீங்க, ஏன்னா அது பொசுங்கின மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஸோ லைட்டாக நம்ம ஹீட் பண்ணதே தெரியாத அளவுக்கு நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹீட் பண்ண அந்த இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அது டைட்டாக பிடிச்சிக்கும். அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ ப்ரோச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆரி கிளாஸ் நம்ம ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம். ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். நான் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதில் கேப் தெரியுதுல்ல, அந்த மாதிரி கேப் தெரியாத அளவுக்கு நீங்கள் ஹீட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கீழே கட்டை விரலை வச்சு கொஞ்சம் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா ஸோ லீஃப் மாடலில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருக்குது இல்லையா, ஸோ அது நீங்கள் பிரித்து பார்த்தாவே 2 லேயர் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த 2 லேயரையுமே நான் அதோடைய கேப்பில் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ அடியில் இருக்கிறது தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதை எப்படி கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ அப்படியே கீழே 2த்தையுமே பிரிஞ்சு வராத அளவுக்கு நம்ம ஒரு கையை வச்சு பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு நீடில் அடியில் விட்டு மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன கலர் கிளாத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே த்ரெட்டே போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் த்ரெட்டு மாற்றி போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்கள் ரிப்பன் யூஸ் பண்ணாலும் சரி, கிளாத்து யூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் த்ரெட்டை போட்டு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் லீஃப் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த லீஃபை மட்டும் பண்ணாதீங்க. ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி பண்ணிவிட்டு ப்ரோச்சஸ்லேயே ஃப்ளவர் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எப்படி நம்ம இந்த லீஃபை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.